வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. காடை பிரியாணி, கௌதாரி பிரியாணி, கோழி பிரியாணி, ஆட்டு பிரியாணி அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் குழந்தை கடை. குழந்தை கடை பிரியாணி வாங்கினா ரைத்தா இலவசம், பிரெட் அல்வாவும் இலவசம். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. பிரியாணி வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. சூடான பிரியாணி, சுவையான பிரியாணி, காடை பிரியாணி, கௌதாரி பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சூடான சுவையான பிரியாணி வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. www.com. மீன்காரக்கா என்னாச்சுக்கா மூச்சு வாங்கிட்டே வந்திருக்கிய? ஆமாக்கா, விதவிதமான பிரியாணி, வித்தியாசமான பிரியாணி. இதெல்லாம் நம்ம கடையில மட்டும்தான் கிடைக்கும். வாங்குங்கக்கா வாங்குங்க, சுவையான சூடான பிரியாணி. மீன்காரக்கா, காடை பிரியாணி, கௌதாரி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் இருக்குக்கா. கூடவே ரைத்தா இருக்கு, பிரெட் அல்வா இருக்கு, முட்டையா இருக்கு. இதெல்லாம் இலவசம். ஏக்கா, எந்த பிரியாணி வாங்கினாலும் 100 ரூபாய் தான். ஆனா மட்டன் பிரியாணி வாங்கினா மட்டும் 200 ரூபாய். ஆமாக்கா, 100 ரூபாய் தான். கூடவே முட்டை இலவசம், ரைத்தா இலவசம், ஸ்வீட்டும் இலவசம். சரி மீன்காரக்கா, கட்டி தாரேன். எல்லாம் பண்ணையில வாங்கினதாக்கா. கடையில வாங்கினா ரேட் அதிகமா இருக்கு, அதனால நேரடியா பண்ணையில போய் வாங்கிட்டு வந்தேன். எப்பவுமே அப்படிதாக்கா, தெரிஞ்சவிய இருக்காவே வீட்டை போய் கம்மி விலையில வாங்கிட்டு வந்துருவேன். அதனால தான் வியாபாரமே நான் கம்மி விலையில பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பிரியாணி அரிசியும் மூட்டை மூட்டையா எடுத்துருவேன். லூஸ்ல எல்லாம் பக்கத்துல இருக்க கடையில வாங்க மாட்டேக்கா. அப்படின்னா விலை அதிகமா இருக்கும், விலை அதிகமா வச்சு விற்க வேண்டியிருக்கும்ல. அதனால எல்லாத்தையுமே பல்கா வாங்கிட்டு வந்துருவேன். அதனாலதான் என்னால தரமாவும் ருசியாவும் விலை கம்மியாவும் கொடுக்க முடியுது. ஏக்கா, இந்த ரகசியத்தை எல்லாம் சொல்லிட்டேங்கக்காக பக்கத்துல ஒரு கடையை ஆரம்பிச்சிடாதீங்க. சரிக்கா, இருங்க, நான் கட்டி தரேன். சரிக்கா, போட்டு தரேன். மீன்காரக்கா இருந்தாங்கக்கா. ஏக்கா, காடை பிரியாணி, கௌதாரி பிரியாணி, கோழி பிரியாணி 3 சேர்த்து 300 ரூபாக்கா. மட்டன் பிரியாணி 1 மட்டும் 200, மொத்தம் 500 ரூபா ஆச்சுக்கா. மீன்காரக்கா, அப்படியே போற வழியில எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்கக்கா. சரிக்கா, போயிட்டு வாங்க. பிரியாணிமா பிரியாணி, பிரியாணிமா பிரியாணி, காடை பிரியாணி, கௌதாரி பிரியாணி, கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணிமா மட்டன் பிரியாணி. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. பிரியாணி வாங்க வாங்க. சூடான பிரியாணி, சுவையான பிரியாணி, ஒரு முறை சுவைத்தால் மறுமுறை சுவைக்க தூண்டும் சுவையில். காடை பிரியாணி, கௌதாரி பிரியாணி, கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி. வாங்க ஓனர் வாங்க. வாசனை இழுத்துட்டு வந்துட்டோம். நீங்களும் ஓடிதான் வந்தீங்களோ? என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, என் கடை பிரியாணி எல்லாரும் மூக்கிலையும் போய் நுழைஞ்சி எல்லாரும் ஓடி ஓடி வர ஓனர். அதான் நீங்களும் ஓடி வந்தீங்களோன்னு கேட்டேன். ரொம்ப அவசியம். நாங்க என்ன பிரியாணிக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம் நினைச்சியோ? ஓனர், இந்த பிரியாணி நீங்க சாப்பிட்டீங்க, மறுபடி வேணும்னு கேட்டுட்டு என் கடைக்கே வருவீ ஓனர். அப்படி என்ன பிரியாணி? பயண பிரியாணி ஓனர். காடை பிரியாணி இருக்கு, கௌதாரி பிரியாணியும் இருக்கு, கோழி பிரியாணியும் இருக்கு, கொக்கு பிரியாணியும் போட்டுலாமான்னு நினைச்சேன். ஆனா அதை போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாவே. யார் சொன்னது? ஓனர், கொக்கு பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா ஓனர். சட்டை இருக்கு, பாவடை இருக்கு, சுடிதார் இருக்குன்னு சொல்லு. உண்மையா ஓனர்? உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். அதனால்தான் மட்டன் பிரியாணி போட்டு வச்சிருக்கேன். நம்ம கடையில குறைஞ்ச விலையில நிறைந்த சேவை. எவ்வளவு? மட்டன் பிரியாணி வெறும் 200 ஓனர். 200 ரூபாய் கொடுத்துட்டு குறைஞ்ச விலை நிறைந்த சேவைன்னு சொல்லி நான் நம்பிடுவேன்.
பேர் ஏற்ப ஒரு பிளேட் பிரியாணிக்கு 200 ரூபா வாங்கியா? இது குறைஞ்ச விலை போல்க. ஓனர் மட்டன் மட்டனா 200. அப்படின்னா பிரியாணி தனியா வாங்கணுமா? ஐயோ ஓனர், மட்டன் பிரியாணி 200 ரூபா, காடை பிரியாணி 100 ரூபா, கவுதாரி பிரியாணி 100 ரூபா, கோழி பிரியாணி 100 ரூபா ஓனர். மூணு விலை கம்மி தானே, அதை வாங்கிக்கிடுங்க. இது மட்டும் இல்ல ஓனர், தயிர் பச்சடி இருக்கு, பிரெட் அல்வா இருக்கு, முட்டை இருக்கு. இது மூணு இலவசம் இலவசம் இலவசம். ஆமா, பெரிய இலவசம், இதெல்லாம் எங்கேயும் தர மாட்டாவே. ஓனர் 100 ரூபாய்க்கு பிரியாணி வித்தா யாருமே தரமாட்டாவ ஓனர். ஆனா நான் உங்களுக்காக தந்துட்டு இருக்கேன். நம்ம கடை பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க, திரும்ப திரும்ப வருவிய. அதான் தினாம வர வைக்கிறியே, தினாம பயன் எடுத்து உன் கடைக்கு தான் வர வேண்டியிருக்கு. வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் இருக்க முடியல. இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்து ஒரே பசி, பிரியாணி வாசனை அடிக்கிறேன்னு இப்படி வந்து எட்டி பார்த்தா நீ கடை வச்சுக்கிட்டு இருக்கா. ஓனர் எந்த கடைக்கு போனிய ஓனர்? அதெல்லாம் வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, பிரியாணி கட்டி. ஓனர் அப்படின்னா எனக்கு தெரியாம வேற ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிதானே? பேர் எப்ப நான் ஹோட்டலுக்கு போவே இல்ல, பல கடைக்கு போயிட்டு வந்து நாளைக்கு என் தம்பிக்கு நிச்சயம்ல. ஓஹோ அப்படியே ஓனர், என்னை கூட்டு போயிருக்கலாம்ல. கூட்டு போயிருந்தா அங்க வந்து பிரியாணி கிண்டி வச்சிருப்பியோ? இல்ல ஓனர், உங்களுக்கு உதவியா இருந்திருப்பேன். நீ செய்யற உதவிக்கெல்லாம் நன்றிமா, முதல்ல பிரியாணி கட்டி. ஓனர் 4 மட்டன் பிரியாணி போட்டுருவோமா? ஏன் மொத்தமா ஏட்ட வித்துறலாம்னு பாக்குறியோ? இல்ல ஓனர், நீங்க பெரிய ஆளு. பெரிய ஆளுனா மட்டன் பிரியாணி தான் சாப்பிடணுமா? இல்ல ஓனர், நீங்க பணக்காரவியா மட்டன் பிரியாணியா சாப்பிடுவீன்னு நான் நினைச்சேன். ஒரு 5 மட்டன் பிரியாணி போட்டுருவோமா? உன் முதுகுலே தான் 4 போடணும். ஒழுங்கா ஒண்ணு கட்டி. முக்கியமா பிரெட் அல்வாவை நிறைய வை, அது இருந்தாதான் பிரியாணி உள்ள போவோம். நானும் வரும்போதெல்லாம் ஸ்வீட் செய்யும் சொல்லதான் நினைப்பேன், மறந்து போயிருவேன். பாத்தியல ஓனர், நீங்க நினைச்சிருக்கே, நான் செஞ்சுட்டேன். ஆமா, பெரிய சாதனை தான். முதல்ல பிரியாணி கட்டி தானே போட்ட நேராவது. சரிங்க ஓனர், 2 நிமிஷம் தான் இருங்க, நான் இப்ப கட்டி தந்துறேன். பிரியாணி இன்னைக்கு என்ன வாசனையா இருக்கு. ஒரு பிரியாணினாலே ஊரே மணக்கும். 4 பிரியாணி பண்ணி வச்சிருக்கா, என்ன மனம். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பாத்துறணும். ஓனர் பிரியாணிக்குள்ள சொல்ல ஊத்திராங்க ஓனர். அந்த அளவுக்கு வடிஞ்சிட்டு பேதி எப்ப போய் சொல்லியா? என்ன கிண்டல் பண்றிய கிண்டலு? இல்ல ஓனர், இந்த பிரியாணி எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு விற்க வேண்டியிருக்கல, அதான் சொன்னேன். வாயில இருந்து சொல்லு வடிஞ்சிட கூடாதேன்னு சொன்னேன் ஓனர். பிரியாணி தா போட்டோம். ஓனர் 2 மட்டன் பிரியாணி கட்டியிருக்கேன் ஓனர். மீதி 3 காடை, கவுதாரி, கோழி, மொத்தமா 5 பிரியாணி இருக்கு. எடுத்து போய் சாப்பிடுங்க ஓனர். 5 எது கட்டினா நான் தானே கேட்டேன். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க ஓனர்? நீங்க, பாட்டி, உங்க அம்மா, 2 பிள்ளைகளு, சேகர் வேற இருக்கான். 5 வாங்கினதுல 10 700 ரூபாய் தந்துட்டு எடுத்துட்டு போங்க ஓனர். வீட்டுக்கு வந்துட்டு ரூபாய் வாங்கிக்க. சரி ஓனர், வீட்டுல போய் கொடுத்துட்டு ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டுமா? கடை பாத்துக்கிறீங்களா? டோர் டெலிவரிக்கு 100 ரூபாய். ரொம்ப அவசியம், நாங்களே தூக்கிட்டு போவோம். சரி ஓனர், பாய் ஓனர். பிரியாணிமா பிரியாணி, பிரியாணிமா பிரியாணி, காடை பிரியாணி, கவுதாரி பிரியாணி, கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி. வாங்கம்மா வாங்க, பிரியாணி வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. வாவ், வாட் a amazing பிரியாணி. காடை பிரியாணி, கவுதாரி பிரியாணி, கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி. வாவ், பார்க்கவே எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கே. டேஸ்டும் ஐயோன்னு தோணுது. குழந்தை, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி உன் கடையில அடிக்கடி சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு ஒரு காடை பிரியாணி, ஒரு கவுதாரி பிரியாணி வாங்கிட்டு போய் டேஸ்ட் பார்க்கலாம்னு பார்க்கறேன். ஆமா, எப்படி இருக்கும்? சௌமி, சிக்கன் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஆனா இது காடை பிரியாணி, கவுதாரி பிரியாணி. அப்படியே இது கலர்ஃபுல்லா இருக்கே, இது என்ன பிரியாணி? அதுவா கவுதாரி பிரியாணி. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்கு குழந்தை. காரம் அதிகமா இருக்குமோ? இல்ல கரெக்டான அளவுல சாப்பிடுற மாதிரி தான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல சௌமி, முட்டை இருக்கு, பிரெட் அல்வா இருக்கு, தயிர் பச்சடியும் இருக்கு. அப்படியே பரவாயில்லையே. வெறும் பிரியாணி தான் வச்சு வித்துட்டு இருப்பா எப்பவுமே. இன்னைக்கு ஸ்வீட்டோட தர போறியா? அம்மா, ஒரு பிரியாணி எவ்வளவு? 50 ரூபாய் தானே? ஆமா 50 ரூபாய்க்கு தரவே. 3 பிரியாணியும் 100 ரூபாய், மட்டன் பிரியாணி மட்டும் 200 ரூபாய். வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சௌமி, உனக்கு எப்பவுமே அதிகமா தான் இருக்கும், ஒரு நாள் குறைஞ்சிருக்காது. அப்படிலாம் இல்ல, 50 ரூபாய் தான் இருக்கும்னு நினைச்சேன். சிக்கன் பிரியாணினா கூட பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு விக்கலாம். காடை கவுதாரில விலை கம்மி தானே, அதனால கம்மியா இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு தெரியுமா, எல்லாமே விலை அதிகம் தான். என் கடையில எல்லா பிரியாணியும் 100 ரூபாய் தான். வேண்டானா வேற கடையில போய் வாங்கிட்டு போ. டேஸ்ட் நல்லா இருக்கவே தானே உன் கடைக்கு வரோம். சாரி, எனக்கு ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணி வேண்டாம், ஒரு ஹாஃப் பிளேட் பிரியாணி போதும். காடையில ஒரு ஹாஃப் பிளேட்டும், கவுதாரில ஒரு ஹாஃப் பிளேட் பிரியாணியும் கொடு. அப்படியா? மத்ததும் ஆப்பு தான் வரும். பரவாயில்லையா? என்னது ஆப்பு வரும்? ரைத்தா வரும், பிரெட் அல்வா வராது. ஒரு முட்டையை கட் பண்ணி 2 பிரியாணிக்கு பாதி வைப்பேன். அப்படி வைக்கவா? பரவாயில்லையா? ஷேய், வாங்க கூட ஒரே தொல்லையா வச்சு. அப்படி சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? ஏற்கனவே ஹாஃப் பிளேட் தான் வாங்குறோம். நான் சாப்பிட்டேன்னா எங்க அம்மையும் சாப்பிடணும். எங்க அம்மா நல்லா சாப்பிடுவா. ஒரு பிரியாணி என்ன 3 பிரியாணி கொடுத்தா கூட எங்க அம்மா விரும்பி சாப்பிடுவா. அப்படியா? அப்படின்னா வாங்கிட்டு போய் குடி சாப்பிடட்டும். இல்ல, ரூபாய்
அதான் சம்பாதிக்கலாம் எங்க போய் போடியா வாங்கு. ஆமா சம்பாரிச்சிட்டா உன் புருஷன்ட்ட போய் கேட்டு பாரு எனக்கு எவ்வளவு சம்பளம் தர்றாங்கன்னு. அப்பதான் தெரியும் என் கஷ்டம் என்னன்னு. 2000 ரூபாய் தான் கைக்கு தராரு. அதை வச்சுட்டு நானே பாடா பட்டுட்டு கிடக்கேன். சோமி இப்போ உனக்கு பிரியாணி வேணுமா வேண்டாமா? ஏன் யாவத்தை கட்டிட்டு இப்படி பேசிட்டு இருக்காத, நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. சரி சரி ஒரு ஃபுல் பிளேட் குடு, நிறைய பீசஸ் போடு. 200 ரூபாய் தானே தாரேன். அப்படி வா வலிக்கி. சீக்கிரம் கட்டு. கட்டி தரேன். இன்னைக்கு நான் வனரபியில காணோம். ஒருவேளை வந்துட்டு போயிட்டாப்ல, இல்ல என்ன வரவே இல்லையா? இல்ல நிச்சயம்ங்கிறதுனால ஒரு நாள் முன்னுக்கூட்டியே போயிட்டாப்ல. இங்க இருந்தா மொத ஆளா வந்து நிப்பாப்ல கடையில. சரி என்னதான் வந்தாலும் வருவா பாப்போம். சோமி இந்த பிரியாணி. குழந்தை வனரபியில் வரல. சோமி அவிய உனக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போயிட்டாப்ல. அப்படியே எனக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போயிட்டாப்ல. நான் பார்க்கவே இல்ல. ஏன் அவியல தேடியா? உனக்கும் அவியலுக்கு தான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வருது இல்ல? 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போட்டுக்கிறிய. தனித்தனியா வந்தது நல்லதுன்னு நினைச்சுக்க. உங்களுக்கு நல்லதோ இல்லையே, எனக்கு முக்கியமா நல்லது. எதுக்கு அப்படி சொல்ற? வேற 2 பேரும் ஒன்னா வந்தீங்கன்னா ஒரே சண்டையா போட்டுட்டு இருப்பிய. நான் 1/2 மணி நேரம் உங்க மூஞ்சிலே பார்த்துட்டு நிக்கணும். இப்போ தனித்தனியா வந்ததுனால எனக்கு எவ்வளவு நடக்கலாம்? என்னதான் இருந்தாலும் வனரபியில் வந்து வாங்கும்போது நான் வாங்குறது தான் எனக்கு கெத்து. அப்படி என்ன கத்து? அதே என்னை அப்படியே சீப்பா நினைக்காம நானும் அபியல மாதிரி எல்லாத்தையும் வாங்குறேன்னு அபியலுக்கு காட்டுறதுக்கு தான். ஓஹோ அப்படி சொல்றியோ? ஆமா அவிய கார் வாங்கி வச்சிருக்கவள நீயே வாங்கல? அது நான் ஏரோப்ளேனே வாங்குவேன். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நீ தேவையில்லாம பேசாத, பிரியாணியை குடு. ஓ அப்படியா? நான் தான் தேவலாம் பேசுறோனோ? சரி இந்த புடி பிரியாணி 200 ரூபாய் எடு. இந்த 200. பாரு நான் புதுசா தான் இன்னைக்கு கடை பிரியாணி கௌதாரி பிரியாணில வாங்கிட்டு போறேன். நல்லா இல்லனா திரும்ப எடுத்துட்டு வரேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நல்லா இருக்கும், போய் சாப்பிட்டு பாரு. சரி நான் வரேன். பிரியாணிமா பிரியாணி வாங்கம்மா வாங்க, பிரியாணி வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. குழந்தை பிரியாணி கடை போட்டிருக்கியோ? ஆமாக்கா பிரியாணி கடை தான் போட்டிருக்கேன். 4 தினசா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாக்கா 4 பிரியாணி இருக்கு. காடை பிரியாணி, கௌதாரி பிரியாணி, கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, பிரெட் அல்வா, முட்டை இலவசம். அப்படியா? நான் இந்த காடை பிரியாணி கௌதாரி பிரியாணில சாப்பிட்டது இல்ல குழந்தை. ஏக்கா நல்லா இருக்கோக்கா, சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. அப்படியே குழந்தை சின்ன பிள்ளை எல்லாம் சாப்பிடலாமா? எல்லாரும் சாப்பிடலாக்கா, சாப்பிடுற ஐட்டம் தான். சரி குழந்தை, அப்படின்னா காடையும் கௌதாரியும் ஒண்ணு குடு. ஏக்கா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம்? அது வேண்டாம் குழந்தை, அடிக்கடி சாப்பிட்டது தானே. ஏக்கா அப்போ உங்களுக்கு? குழந்தை என் பிள்ளைகள் 2 முழுசா சாப்பிட்டுக்கிடாது பாத்துக்க. ஆளுக்கு ஒன்று ஓபன் பண்ணி வச்சு கொடுத்தாலும் பாதி சாப்பிட்டுட்டு எழும்பிடுவாங்க, மிச்சம் போட்டுருவாங்க. மிச்சம் இருக்கதே நான் சாப்பிட்டுக்கிட்டேன் குழந்தை, எனக்கு போதும். ஓ அப்படியாக்கா, சரி ஒரு மட்டன் பிரியாணி வாங்குவேன்னு நினைச்சேன். இல்ல குழந்தை இருக்கட்டும் போதும். ஆமா இது 2 எவ்வளவு? ஏக்கா வெறும் 200 ரூபா தாக்கா ரெண்டுமே. அப்படியா? ஒரு பிரியாணி 100 ரூபா தானோ? ஆமாக்கா 100 ரூபா தான். சரி குழந்தை, அப்ப 2 கேட்டிதான். தங்கச்சிமா வாங்கக்கா. தங்கச்சிமா குழந்தை பிரியாணி கடை போட்டிருக்காளாண்டா. அப்படியா? அடிக்கடி பிரியாணி கடை போடுறாள? நீங்க அன்னைக்கு அவட்ட குழம்பு சாதம் தானே போட சொன்னீங்க. அதான்டா, இன்னைக்கு வித்தியாசமான பிரியாணி கடை போட்டிருக்கா. அப்படியா? என்ன வித்தியாசம்? எப்பவுமே யூஸ்வலா சிக்கன் மட்டன் தானே போடுவா. ஆமா அதான் போடுவா. இன்னைக்கு காடை பிரியாணி கௌதாரி பிரியாணி சேர்த்து போட்டிருக்காடா. மொத்தம் 4 வகையான பிரியாணி இருக்கான். சரோஜா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா, சாப்பிடுங்க பாட்டின்னு சொன்னா. நான் தங்கச்சியை கூட்டிட்டு போய் கடல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு ஓடி வந்துட்டேன். அப்படியா? 4 வித்தியாசமான பிரியாணிய போட்டிருக்கா. ஆமா தங்கச்சி, நான் இது வரைக்கும் கொடை பிரியாணி கௌதாரி பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. சொல்லும் போதே நாக்குல எச்சி உருடுடா. வாடா தங்கச்சிமா, ஓடி போய் சாப்பிடலாம். சரிங்கக்கா, நானும் வீட்டுல சமைக்கல, வாங்க போடுவோம். சரிடா தங்கச்சி. பிரியாணிமா பிரியாணி. குழந்தை பிரியாணி கடையா போட்டிருக்கா? ஆமா பேட்டி, பிரியாணி தான், 4 வகை பிரியாணி. ஆமா குழந்தை, இப்ப நான் சரோஜா சொன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தா. நான் உன் கடையில வந்து சாப்பிடலாமேன்னு வந்துட்டேன். எனக்கும் தங்கச்சிக்கும் பிரியாணி கொடு. என்ன பிரியாணி வேணும் பாட்டி? தங்கச்சிமா 4 பிரியாணியும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குடா. ஏக்கா அப்படின்னா பார்சலே வாங்கிருவோம். இல்லடாமா, பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் வச்சு சாப்பிட்டா சூடெல்லாம் ஆறிடும். இதுலயே நின்று சுட சுட சாப்பிட்டாண்டானா ருசியா இருக்கும். நம்மளுக்கு தயிர் பச்சடி வேணும்னாலும் கேட்டு கேட்டு வாங்கிக்கிடலாம். பிரெட் அல்வா தேவைனாலும் அவகிட்ட கேட்டு கேட்டு வாங்கிக்கிடலாம். ஏக்கா அதுவும் இருக்கோ? ஆமாண்டா, சரோஜா தான் சொன்னா. அதனால இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். ஏக்கா நாளைக்கு எப்படி இங்க இருந்து சாப்பிட முடியும்? தங்கச்சிம்மா
நான் காடை பிரியாணியும் கொல்லி பிரியாணியும் வாங்கிக்கிறேன். நீ ஒரு பிளேட் கௌதாரி பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் வாங்கிக்கடா. ஏக்கா அப்படி குழந்தை தருவாளான்னு தெரியலையே. இது கேட்டு பார்க்கலாம். குழந்தை, ஒரே பிளேட்ல மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் கொடுத்துரு. அப்புறம் இன்னொரு பிளேட்ல காடை பிரியாணியும் கௌதாரி பிரியாணியும் கொடுத்துரு. ஆஹா, அதெல்லாம் வராது பாட்டி. மட்டன் பிரியாணி ரேட் அதிகம்ல. ஒரே பிளேட்ல 2 பிரியாணி வைக்கவும் முடியாது. தனித்தனி பிளேட்ல தான் வைக்க முடியும் பாட்டி. அதனால நீங்க 500 ரூபா தந்தீங்கன்னா 4 பிளேட் பிரியாணி தரேன். நீங்க பொறுமையா உட்காந்து ருச்சி சாப்பிடுங்க. என்னது 500 ரூபாயா? ஆமா பாட்டி. ஏக்கா 500 ரூபா கொடுத்து 4 பிளேட் வாங்குவோம். மீதி இருந்தா வீட்டுக்கு கொண்டு போயிருவாதான் என் புருஷன் இருக்காருல. அதுவும் சரிதான்டா தங்கச்சி. ஆனா நம்ம எல்லாத்துலயும் ருசி பார்த்துருவோமே. எச்சி பிளேட் எப்படி அவருக்கு கொடுக்கறது? ஏக்கா குழந்தைட்ட தனியா ஒரு தட்டு வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு சாப்பிடுவோம். மீதி இருக்கிறது வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். என்ன சரியா? சரிடா தங்கச்சி. குழந்தை, 4 பிரியாணிலயும் ஒரு பிளேட் கொடு. சரி பாட்டி, இருங்க தாரேன். பாட்டி இந்தாங்க பாட்டி. வாவ், பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு.